கைஸ் வணக்கம். ஸோ ஆக்சுவலா நேத்துல இருந்தே டிஎன்யூஎஸ்ஆர்பி மேல பயங்கர அதிருப்தியில தான் பசங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா 2022ல ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் வந்து சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா? ஸோ 2023 காமன் ரெக்ரூட்மெண்ட் 2025 இன்னும் பெண்டிங்ல இருக்கு. 2023 எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 2025 ஜனவரியில தான் அவங்க வந்து ட்ரெய்னிங்கே போனாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க ட்ரெய்னிங்கே போனாங்க. இப்ப 2026ம் பொறந்துருச்சு. 2025 நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ரீ ரிசல்ட் வேற விடல. பிசி எக்ஸாமுக்கான கிரேஸ் மார்க் அந்த கேஸும் வந்து இன்னைக்கு தான் வந்துச்சு. கரெக்ட்டா? இன்னைக்கு தான் வரப்போகுது. ஜூலை 10ஆம் தேதி. பட் அதுல என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அத வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கரெக்ட்டா? ஸோ ஒரு கஷ்ட காலம் மாரி தான் இங்க வந்து போய்க்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு டிஎன்யூஎஸ்ஆர்பி பசங்களுக்கு. எஸ். ஸோ இங்க வந்து நெறைய பேருக்கு இந்த 1 இயர் வந்து தள்ளி போட்டுருக்காங்க. கரெக்ட்டா? அதாவது ஆனுவல் பிளானர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து தெரிஞ்சது தான். கரெக்ட்டா? நேத்து வந்து நம்ம நம்ம கூட அத பத்தின வீடியோஸ் அப்படிங்கிறதே அப்டேட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா நீங்களும் அத வந்து பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பாதிப்பு தான். யாருக்குமே இது வந்து பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட்டா? ஏன்னா, இப்ப 2027ல அவங்க குடுத்திருக்கிறத பாருங்களேன். எல்லாமே 2000 இது வந்து டென்டேட்டிவ் ஃபர்ஸ்ட் விட்டது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் விட்ட ஆனுவல் பிளானர் படி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா? அப்போ அதே நேரத்தில சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் எல்லாமே அடுத்த வருஷம் வரப்போது. இப்ப பழைய இது வந்து ஓல்டு ஒன். கரெக்ட்டா? இப்போ இத வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல. இது வந்து ஓல்டு ஆனுவல் பிளானர். ஸோ இப்போ புது ஆனுவல் பிளானர் நேத்து அப்டேட் பண்ணது இதுதான். 2026-27 அப்படின்னு இங்க வந்து குடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து குடுத்துருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட், ஜூன் இதெல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகே தான். ஆனா இதுல அவங்க டெ டென்டேட்டிவ் டேட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகே. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணாலும், அதுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 2028 ஆக்கிருவாங்க. அதுவும் ஏதாச்சும் எந்த ஒரு கேஸுமே போடாம இருந்தா தான் அந்த 2028ல கம்ப்ளீட் ஆகும். ஏதாச்சும் கேஸ் போட்டாங்க, ஏதாச்சும் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட கேஸ் போட்டாங்கன்னா, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி சூழ்நிலையில இப்போ நம்ம 2000 அ அ 22 நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் சொன்ன டேட்ல அவங்க கரெக்ட்டா ப்ராப்பரா முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா? ஸோ அந்த சீமா அகர்வால் அந்த மேம் இருக்கிற வரைக்கும் அவங்க இப்ப ரீசென்ட்டா ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மனா இருந்த டைம்ல தான் நெறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்டு அதே மாரி சைக்காலஜிய வந்து கொஞ்சம் நியூட்ரலா கொண்டு போது. சைக்காலஜில தமிழ், இங்கிலீஷ் ஆட் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்ட்டா? அது ஒரு சில பேருக்கு பாதிப்பா இருந்தாலும், பட் நல்லா நீட்டா பண்ணாங்க. கரெக்ட்டா? 2022 அ அந்த ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் 2019 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா 2022ல நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஸோ நோட்டிஃபை பண்ணும்போது, அவங்க இந்த 2022 வந்து சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில 2023 ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ட 2025 ஜனவரில அத வந்து கம்ப்ளீட் பண்ணாங்களே! கரெக்ட்டா? ஸோ ஜான்வரில தான் அத வந்து கம்ப்ளீட் பண்ணி நெறைய அதுக்கு ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணி, அ இது கோர்ட் வரைக்கும் போயி, அப்புறம் 2025 ஜனவரில தான் அதுக்கு வந்து ட்ரெய்னிங்கே அனுப்புனாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 2024ல எந்த ஒரு ரெக்ரூட்மென்ட்டும் இல்ல. அப்புறம் 2025ல வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு வழியா பப்ளிஷ் பண்ணி, அதுவும் வந்து ஸ்டார்ட்டிங்லயே பிரச்சனையாகி, அந்த கேஸ் போட்டு ஒருத்தரோட அதான் இந்த டெல்லியில டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த கேஸுமே வந்து ஜூன்ல நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து டிசம்பர்ல நடந்து, இப்ப 2026 ஆயிருச்சு. இன்னும் அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணல. பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. கரெக்ட்டா? இன்னும் அதுக்கு வந்து ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ண போறாங்க? எப்போ பிஇடி வைக்க போறாங்க? அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு 2027 ஆயிரும். கரெக்ட்டா? இந்த வருஷம் ஃபுல்லா அதுதான் நடக்கும். அப்ப அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் எல்லாமே வந்து இழுத்துக்கிட்டே போற மாரி ஃபீல் ஆகுது. கரெக்ட்டா? அவங்களுக்கு. அதனால தான் ஏன்னா இந்த கேஸஸ் எல்லாம் ஒரு வழியா முடிச்சு விட்டா தான் அவங்க அடுத்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த கேஸே வந்து அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போறதுனால, இப்போ இந்த இந்த இனிமே அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் எல்லாம் குடுத்தாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து கண்டிப்பா பிசிக்கல் நடக்கணும். கரெக்ட்டா? ஏன்னா அந்த கிரேஸ் மார்க் குடுக்கும்போது ஒரு சில பேர் வந்து உள்ள வருவாங்க. அதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து வெளியில போவாங்க. புதுசா வர்றவங்க அதிகமா இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில அப்ப புதுசா வர்றவங்களுக்கு யார் யார் அது புதுசா வர்றவங்கள இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் என்ன தெரியுமா? புதுசா வர்றவங்கள வந்து
ரிசர்வேஷன் அடிப்படையில வந்து நம்ம வேக்கன்சி அடிப்படையில நம்ம வந்து அவங்க கால் ஃபார் பண்ணணும். ஸோ அந்த ரிசர்வேஷன்ல ஆல்ரெடி எத்தனை பேர் வந்து உள்ள இருக்காங்க, அந்த இப்ப பிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேக்கன்சில ஆல்ரெடி எத்தனை பேர் வந்து ஆல்ரெடி பிசிக்கல் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, புதுசா எத்தனை பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தலைவலி பிடிச்சது தான். கரெக்ட்டா? அந்த கிரேஸ் மார்க் குடுத்தாங்க அப்படின்னா. அதனால தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படியாச்சும் கிரேஸ் மார்க் வந்து கேன்சல் பண்ணிரணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல வந்து நெறைய அப்பீல் வந்து போயிருக்காங்க. கரெக்ட்டா? ஆனா கோர்ட் வந்து ஸ்ட்ராங்கா அதுக்கு வந்து எகென்ஸ்ட்டா இருக்கிற மாரி தான் சொல்றாங்க. அதனால தான் வந்து அவங்க மறுபடியும் அத வந்து அப்பீல் போய் எப்படியாச்சும் அத வந்து ஏன்னா, இப்ப அத வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு கோர்ட் அத ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஆ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு பிரச்சனை இல்ல. டக்குனு முடிச்சு விட்டுறாங்க. ஆனா திரும்பியும் கொண்டு வந்தாங்க கிரேஸ் மார்க் குடுத்தாங்கன்னா, பிஇடி நடத்தி அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் அவங்களுக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கும் அப்படிங்கிறதுனால அத வந்து கொஞ்சம் இழுக்குறாங்க. கரெக்ட்டா? அது மாரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் அதே மாரி தான். எஸ்ஐக்குமே அதே மாரி தான். கரெக்ட்டா? பிசி இப்போ வந்து கிரேஸ் மார்க் குடுக்குறாங்களா? இல்லையா? குடுக்க சொல்லி கோர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் இவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இனிமே தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி இனிமே தான் பிசிக்கலே கான்ஃபர் பண்ணணும். கரெக்ட்டா? அப்படிங்கிற பட்சத்தில பிசிக்கல் முடிச்சு, இன்டர்வியூ முடிச்சு, அத முடிக்கிறதுக்கே இந்த வருஷம் ஃபுல்லா ஆக்கிருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாத அவங்க நிம்மதியா இதிலிருந்து வெளியில வந்தா தான், அடுத்த நோட்டிஃபிகேஷன பத்தி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு, இத வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து மாத்திருக்காங்க. கரெக்ட்டா? இந்த டைம்ல கேஸ் எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா, மே மன்த்தோட ஓரளவு பிசிக்கல் எல்லாத்தையும் முடிச்சிருந்தாங்கன்னா, அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன விட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கேஸ் எல்லாமே இழுத்துக்கிட்டே போறதுனால, கண்டிப்பா வந்து கேஸ் அப்படிங்கிறது ஒரு தனி நபருக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திருவோம் அப்படின்னு பாரதியார் கூட சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா? ஆனா அந்த அளவுக்கு யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலும் கண்டிப்பா கேஸ் போடுறது அவங்களோட ரைட்ஸ். கரெக்ட்டா? அவங்களோட ரிட் கூட நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனா நெறைய பேர் இத பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் தான். கரெக்ட்டா? ஸோ அதுக்காக வந்து நம்ம கேஸ் போட்டவங்களையும் நம்ம தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அத பாதிச்சதுனால தான் அந்த கேஸே வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம அதையும் வந்து எதுவுமே மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. கரெக்ட்டா? ஸோ இருந்தாலும் இது வந்து அடுத்த வருஷம் இதுதான் வந்து ரீசனா இருந்திருக்கும். இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அத கம்ப்ளீட் பண்ணதுக்கு இந்த வருஷம் எண்ட் ஆக்கிருவாங்க. அப்ப அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகுது பிரச்சனை இல்ல. அது அதான் சொல்றேன்ல டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து சர்வீஸ்ல இருக்காங்க. கரெக்ட்டா? அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவங்க சர்வீஸ்ல இருக்குறாங்க. அவங்களுக்கு எப்போதும் போல வரும். ஆனா யாருக்கு இது வந்து பிரச்சனை அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு. கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஆஸ்பிரண்ட்க்கு கண்டிப்பா வந்து பிரச்சனை தான். அதுலயும் வந்து ஆஸ்பிரண்ட்க்கு வந்து இது ஏன்னா நெறைய பேர் வந்து இதுக்காக வீட்ல இருந்து பிரச்சனை பண்ணி 1 இயர் இந்த 1 இயர் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் நெறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த மாரி ஆனுவல் பிளானரே வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு கொண்டு போகுறது. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையெல்லாம் உருவாக்கி 2000 போஸ்ட் வந்து புதுசா உருவாக்கியிருக்காங்க. அப்போ புதுசா நெறைய ரெக்ரூட்மென்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, குரூப் 1லயும் டிஎஸ்பி இல்ல. கரெக்ட்டா? ஸோ இங்க எஸ்ஐயுமே வந்து அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியும் அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்றாங்கன்னா, அப்போ அது ஏதோ அதுல சம்திங் ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அங்க அனவுன்ஸ்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில 2000 வேக்கன்சி வந்து புதுசா உருவாக்குறோம் அப்படின்னு அந்த அ இது வேவ் லென்த்தே வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ எனக்கு மட்டும் கிடையாது. நம்ம பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் அதே தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம அரசுக்கு கோரிக்கை குடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்மளோட உரிமையும் கூட நம்மள கோரிக்கை குடுப்போம். அவங்க என்ன செய்றாங்களோ, அத அவங்க பார்த்துக்கிறட்டும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா? சரி ஓகே. இப்ப இது வந்து முக்கியமா இன்னும் யாருக்கு அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் வந்து அதுவுமே 2024 கேஸ் ஃபைல் பண்ணும்போது தான் அது அப்பதான் அதுவரைக்கும்லாம் இந்த ஜிஓ கிடையாது. கரெக்ட்டா? போன 2025ல 2024 நோட்டிஃபிகேஷன் வர்ற மாரி சொல்லிட்டு, பட் அதுக்கப்புறம் 2024 நோட்டிஃபிகேஷன் வராம போனதுனால, இந்த ஏஜ் பார் ஆன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்பதான் வந்து இந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட்க்கு ஒரு டைம் லிமிட் அப்படிங்கிறத போன வருஷம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கரெக்ட்டா? அந்த டைம் லிமிட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல இந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, செப்டம்பர் 13, 2021ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட் மூலமா இந்த ஜிஓ நம்பர் 91 மூலமா இந்த கொரோனா பீரியட் 2 இயர் ஏஜ் லிமிட் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2க்குமே அதே மாரி தமிழ்நாடு மூலமா கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா ரெக்ரூட்மென்ட் போர்டு டிஆர்பியா இருந்தாலும் சரி, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 13, 2021ல இத வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. இத போன வருஷம் இதுக்கான ஜட்ஜ்மென்ட் அதாவது அந்த கேஸ்ல
நாங்க இந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட்டுக்கான ஒரு டைம் லைன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. அந்த டைம் லைன் பிரகாரம் செப்டம்பர் 12, 2026 வரைக்கும் தான் இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது, அதாவது இந்த கொரோனா பீரியட் 2 இயர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பொருந்தும். கரெக்ட்டா? ஸோ கோவிட்-19 கொரோனா பீரியட் 2 இயர் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து செப்டம்பர் 12, 2026 வரைக்கும் தான் பொருந்தும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 12, 2026 வரை அந்த டைம்க்கு இப்போ செப்டம்பர் 11, 2026ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, அதுக்கு 2 வருஷம் ஏஜ் லிமிட் பொருந்தும். கரெக்ட்டா? அதே நேரத்துல செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, அதுக்கு இந்த 2 வருஷம் ஏஜ் லிமிட் பொருந்தாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து கட் ஆயிரும். கரெக்ட். எல்லாமே கட் ஆகும் மீன்ஸ் அந்த ஏஜ் லிமிட் வந்து கட் ஆயிரும். அப்போ இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா, அந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் வந்து 2 வருஷத்த யாரு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் 31 வயசு இருக்கலாம். ஓகே. பிசில ஒருத்தர் வந்து 32 வயசு இருக்கிறாங்க. 32 வயசு அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஏஜ் லிமிட் பிரகாரம் நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா வந்திருந்துச்சுன்னா, அவங்க 33 வயசு வந்து ஏஜ் லிமிட். கரெக்ட்டா? அப்போ அவங்க வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போனதுனால, அ அவருக்கு அடுத்த வருஷம் அந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் இருக்காது. அப்போ ஏஜ் வந்து 2 வருஷத்துக்கு கம்மி பண்ணிட்டாங்கன்னா, 31 வயசா மாறிரும். அப்போ அவரால அட்டெண்ட் பண்ணவே முடியாது. கரெக்ட்டா? அப்ப அந்த 2 வருஷம் ஏஜ் லிமிட் அத பெனிஃபிட் ஆகுறவங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த வருஷம் யாரு கடைசி பார்ல, அதாவது கடைசி என்ன சொல்ல, கடைசி அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கும் இது வந்து பாதிப்பு. முக்கியமா வந்து வீட்ல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது பாதிப்பு. சின்சியரா இதுக்குன்னு போலீஸ் ஆஸ்பிரண்ட்ன்னு தனியா ஒரு குரூப்ஸே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க வேற எந்த உண்மையில சொல்லப்போனா அவங்க வேற டிஎன்பிசி எல்லாம் எழுதவே மாட்டாங்க. ஒன்லி போலீஸ் எக்ஸாம் மட்டும் தான் எழுதுவாங்க. அந்த அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து பாதிப்பு தான். கண்டிப்பா இது வந்து கவர்மெண்ட் கருத்துல கொண்டாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். கரெக்ட்டா? இப்போ இந்த இந்த இப்ப ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் நான் சொல்லிறேன். கரெக்ட்டா? இப்போ இவங்க வந்து ஒரு நிமிஷம். இவங்க வந்து இந்த மாரி சொல்லிட்டாங்க. ஓகே. சோ எந்த மாரி? அதாவது கொ அடுத்த வருஷம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னதுனால, கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் வரை இந்த வருஷம் செப்டம்பர் 12ஆம் தேதியோட முடிஞ்சிரும். ஸோ, இது வந்து நான் பிசிக்கான இத வந்து நான் இங்க வச்சிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ, என்னங்க இதுவே வந்து மக்கர் பண்ணுது. பாருங்களேன், இதுவே வந்து நம்மள வீடியோ போட விடாம மக்கர் பண்ணுது. அப்புறங்க அவங்க மக்கர் பண்ணாம என்ன பண்ணுவாய்ங்க? சரி, ஓகே. ஸோ, இங்க நான் குடுத்திருக்கிறது எது அப்படின்னா, போலீஸ் கான்ஸ்டபிள். கரெக்ட்டா? பிசிக்கான ஏஜ் லிமிட் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ, இது வந்து 18 வயசு வந்து மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் 26 வயசு அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல. இது வந்து ஜெனரல் கேட்டகரி. கரெக்ட்டா? ஜெனரல் கேட்டகரிக்கு 26 அப்படின்னு இருக்கு. அதே மாரி பிசி, எம்பிசிக்கு வந்து 28 வயசு. ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 31, டிரான்ஸ்ஜெண்டருக்கு 31, விடோவுக்கு 37, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு 47ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் ரெட்யூஸ் ஆயிரும். கரெக்ட்டா? ஆஃப்டர் செப்டம்பர், கரெக்ட்டா? செப்டம்பர் 12, 2026க்கு அப்புறம் 2 இயர் வந்து ரெட்யூஸ் ஆயிரும். கரெக்ட்டா? இப்போ பாருங்களேன். அ அப்ப ஜெனரலுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 26ல இருந்து 24ஆ மாறிரும். அதே மாரி இங்க பிசி, எம்பிசிக்கான ஏஜ் லிமிட் 26ஆ மாறிரும். எஸ்சி, எஸ்டிக்கானது 29ஆ மாறிரும். அப்புறம் இங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 29ஆ மாறிரும். விடோவுக்குமே 35ஆ மாறிரும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு 45ஆ மாறிடும். கரெக்ட்டா? ஸோ, அப்போ எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஸோ, அதே மாரி இப்போ அ எஸ்ஐ பாருங்க. கரெக்ட்டா? ஸோ, இது வந்து எஸ்ஐ அ ஏஜ் லிமிட் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? ஸோ, இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்ஐ ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ட பத்தி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 20. அ அதே மாரி ஜெனரல் கேண்டிடேட்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ, இப்ப இந்த கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 28 வயசா மாறிடும் ஜெனரலுக்கு. கரெக்ட்டா? அதே மாரி பிசி, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 32 அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல.
ஓகே. ஸோ 32 சாரி 33 நான் போன டைம் நான் பேசின மாரி இருந்துச்சு. அது தவறு. 32 வயசு கரெக்ட்டா? பிசி, எம்பிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு இருக்கிறத 30ஆ மாறிரும். 30 இயரா மாறிரும். கரெக்ட்டா? அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்கு 35 வயசு இருக்கிறதே 33 வயசா மாறிரும். ஓகே. அதே மாரி டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 35ல இருக்கிறதே 33 வயசாக மாறிரும். அதே மாரி இங்க அ விடோ கேண்டிடேட் 37ல இருந்தே 35 வயசா மாறிரும். அதே மாரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கும் இது 47ல இருந்தே 45ஆ மாறிரும். ஸோ இங்க ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு அவங்களுக்குமே வந்து 45 வயசா மாறிரும். கரெக்ட்டா? அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மென்ட்ல. அப்போ இந்த பார்டர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அஃபெக்டட் தானே. ஓகே. ஸோ ஏதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு கடைசில இருக்கு 47 இயர் வரைக்கும் எழுதலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கிறவங்க. அப்போ அந்த அவங்களுக்கு வந்து 45 வயசு அப்படிங்கிறது கம்மியாயிரும். கரெக்ட்டா? அப்போ அந்த பார்டர்ல இருக்கிற 2 வருஷம் எல்லாருக்குமே வந்து பாதிப்பு தான். கண்டிப்பா இத வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து பரிசீலனை பண்ணி தான் ஆகணும். நம்மளால முடிஞ்ச அளவு ஸ்டெப் எடுப்போம். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவு ஏஜ் லிமிட் இது வந்து யார் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு வகையில அ டிஎஸ்பி போஸ்ட் அங்க காணும். கரெக்ட்டா? இங்க வந்து ஏஜ் லிமிட் அங்க சாரி என்ன சொல்ல, கொரோனா பீரியட் ஏஜ் லிமிட் இந்த வருஷம் முடியுது. அதே மாரி இது ஆனுவல் பிளான் டிஎன்யூஎஸ்ஆர்பில அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போறாங்க. இது வந்து ஒரு முரண்பாடா தான் போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையில 2000 வேக்கன்சி புதுசா உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. கரெக்ட்டா? ஸோ பார்ப்போம். என்ன அப்படி சொல்லி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புவோம். அதே மாரி ஏஜ் லிமிட் இப்போ கண்டிப்பா பாதிப்பு தான். பாதிப்பு இல்ல அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா பாதிப்பு தான். ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில ஒரு முடிவுக்கு வரும் அப்படி சொல்லிட்டு நம்புவோம். கரெக்ட்டா? சரி ஓகே கைஸ். ஸோ அதே மாரி ஏஜ் லிமிட்ட பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். அடுத்த வீடியோல நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோவ இதோட நானு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ கைஸ். ஓகே.